பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற இந்த செய்தி வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 3வது புதன்கிழமை நாம் வந்திருக்கிறோம். அடுத்த வாரம் புதன்கிழமை கர்த்தர் ஸ்தோத்திரம் கிறிஸ்மஸ் என்று நாம் அறிந்திருக்கிறோம். உங்களுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் அந்த கொண்டாட்டத்தை, அந்த சந்தோஷத்தை நினைத்து நான் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. இந்த வார்த்தையில் ஜீவனுள்ளவரேங்கிற இந்த செய்தி வேளையிலே நாம் வேத வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். நீங்கள் உங்களுடைய ஜெப குறிப்புகள் என்ன இருந்தாலும் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் சில நேரம் உங்களுடைய ஃபோன் அட்டன் பண்ண முடியாத சில ஊழியத்தின் அந்த காரணமாக எங்களுடைய செய்தியாக அனுப்பிங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அனுப்பிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். என்னுடைய அல்லேலூயா ஜெபத்தினுடைய ஊழியத்திற்காக நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள். ஜோசுவா டீனுடைய ஊழியத்திற்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிறதான ஆசீர்வாதமான கர்த்தருடைய வார்த்தையை திருப்பிக் கொள்ளுங்க. வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே உங்களுக்கு ஒரு காரியத்தை நினைப்பூட்ட விரும்புகிறேன். கர்த்தருக்கே மகிமை. வாசிங்க. 10வது அதிகாரத்தை பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் வாசிப்போம். 35வது 6வது வசனத்தை பாருங்க. யோவான் 10:35-36. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததாக இருக்கிற பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூசணன் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா என்று நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய வருகிற புதன்கிழமை நாம் பிறப்பை கொண்டாட இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து யார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் யார் என்று சொல்லும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள். இயேசு கிறிஸ்து பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்ப மட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? அவர் யார் என்று சொன்னால் பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டவரும், 2வது உலகத்தில் அனுப்பப்பட்டார். இந்த உலகத்தில் அவர் பிறந்ததை தான் நம்ம கிறிஸ்மஸ் என்று என்ன செய்யப்படுகிறோம்? கொண்டாடுகிறோம். அவர் உலகத்தில் அனுப்பப்பட்டது யாரால என்று வாசிக்கிறோம்? பிதாவினால் அனுப்பப்பட்டார் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் தியானிக்க இருக்கிற நம்முடைய வேத வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட நீர் இடைப்படுங்க. மனுஷன் ஆண்டவரே அப்பா, அவனுக்குள்ளே ஒரு ஜீவன் உண்டாக வேண்டும். அது உம்முடைய வார்த்தையில் இருக்கிறது. எங்கு செல்வோம் ஆண்டவரே? ஜீவ வசனம் இடத்திலவா இருக்கிறது என்று சீசர்கள் சொன்னது போல ஆண்டவரே, உம்முடைய ஜீவ வசனத்தினால் எங்களோடு நீர் இடைபடுங்க. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். மகிமை கனம் துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிதா என்னை உங்களுடைய உலகத்தில் அனுப்பினார் என்று தேவகுமாரன் என்ன செய்திருக்கிறார்? சொல்லியிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார் என்று கொண்டாடுகிறோமே, அவரை இந்த பூமிக்கு அனுப்பினதே யார் பாருங்க? பிதா அனுப்பியிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்போது இந்த கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட போகிறதான நாம இந்த கிறிஸ்து எதற்காக பிறந்தார் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துநாதர் இந்த பூமியிலே பிறந்ததுடைய நோக்கம், முகாந்தரம் என்னவென்று நாம் விளங்கி கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது என்னை பிதாவே இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லி கிறிஸ்து அறிக்கை செய்ததை, அதனால தான் நான் தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிதா என்ன செய்யறதுக்காக இவரை இந்த பூமிக்கு அனுப்பினார் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இல்லவா? வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் வாசிக்க கேட்போமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 40வது வசனத்திலேருந்து பாருங்க. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லை. நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார்.
அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை என்ன செய்தார், அனுப்பினார் என்று வாசி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், அப்போ தேவனால் உண்டானவர்கள் என்ன செய்வாங்க, தேவனுடைய சித்தம் செய்வார்கள். அதனால தான் கிறிஸ்து சொன்னார், பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று சொன்னார். அப்போ தேவன், பிதாவாகிய தேவன் குமாரனை அனுப்பினதனுடைய நோக்கம் என்ன, அவருடைய சித்தம் செய்கிறதற்காக அனுப்பினார். இங்கேயோ பூமியில் இருக்கிற பிசாசினால் உண்டானதான மனிதர்கள் அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க கொலை செய்கிறவதை தேடினார்கள், அநியாயத்தை செய்ய தேடினார்கள், அருவருப்பை செய்ய தேடினார்கள். ஏனென்றால் அவர்கள் பிசாசினால் ஏவப்பட்டிருந்தார்கள், சாத்தானுடைய கிரியைகளினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ளே அன்பு இல்லை, அவருடைய பரிசுத்தம் இல்லை, அவர்களிடத்தில் நீதி இல்லை, அவரிடத்தில் நியாயம் இல்லை. ஏன்னா அவர்கள் பிசாசினால் ஏவப்பட்டிருந்தார்கள். ஆனால் தேவகுமாரனோ பிதாவினால் அவர் அனுப்பப்பட்டார், பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தார், பிதாவினால் அவர் ஏவப்பட்டிருக்கிறார். அவன் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே அவரை பிறக்க வைத்ததற்கான முகாந்திரம் என்ன, அவருடைய சித்தம் செய்ய வேண்டும் என்று சொல். இன்னைக்கு நாம் தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா? கொஞ்சமாவது யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவனுடைய சித்தம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதனால தான் அவர் சொல்லுகிறார், உங்கள் பிதா செய்கிறது போல நீங்களும் செய்கிறீர்கள். என்ன பிதா, இந்த ஜனங்களுடைய அந்த பிதாக்கள் தேவ தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள், ஏசாயாவை கொலை செய்தார்கள். கவனிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள். அப்படிப்பட்டதான பிதாக்களினுடைய பிள்ளைகள் இவர்கள். ஆனால் இயேசுவோ யாருன்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், தன்னுடைய மகிமை இழந்து போன இந்த ஜனங்களை மீட்கிறதற்காக அவர்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார். தேவன் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இவ்வுலகத்திலே தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிதா அன்பாக இருக்கிறார். அதனால் இயேசுவும் எப்படி இருக்கிறார் பாருங்க, அன்பாக இருக்கிறார். ஆனால் இவர்களோ தன்னுடைய முற்பிதாக்களைப் போல தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறவர்களாக இருக்கிறதுனால இன்றைக்கி இயேசுவையும் கொலை செய்ய தேடுகிறார்கள் என்று சொன்னார். அப்போ இன்றைக்கி நீங்களும் நானும் அப்படியாக இல்லாமல் யாராக இருக்க போகிறோம், பிதாவுக்கு பிள்ளைகளாக இயேசுவை போல இருக்க போகிறோம். அதற்கு என்ன செய்ய வேண்டும் பாருங்கள், தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும். இன்றைக்கி யாருடைய சித்தம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம், யாருக்கு பிரியமானதை இன்றைக்கி செய்து கொண்டிருக்கிறோம், யோசித்து பாருங்கள். தேவனுடைய சித்தம் என்றால் இதோ எப்படியோ அப்படின்னு சொல்லி என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் நினைக்க வேண்டாம். தேவனுடைய சித்தம் என்ன, உங்களை குறித்த அவருடைய நோக்கம், உங்களை குறித்த அவருடைய பிரியம், உங்களை கொண்டு அவர் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். இதுதான் அவருடைய சித்தம். நல்ல கவனிங்க. ஆனால் இன்றைக்கி நாம் நமக்கு பிரியமானதையே செய்து கொண்டிருக்கோம், நமக்கு சுய சித்தத்தையே என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறோம். நாம் ஒரு கோடு போட்டுக்கிட்டுறோம், ஒரு வட்டம் போட்டுக்கிட்டுறோம், இதுதான் அப்படின்னு சொல்லி என்ன செய்து கொண்டிருக்கிறோம், முடிவு வைத்திருக்கிறோம். இதெல்லாம் நம்மளை விட்டு என்ன செய்யணும் பாருங்கள், மாறணும். இல்லைன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை பிரியப்படுத்துகிறோம் பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் டாக்டராக இருக்கணும், நீ இன்ஜினியராக இருக்கணும், நீ இப்படி ஒரு வீடு கட்டணும், நீ இப்படி ஒரு வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு அவங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்க விரும்புகிறதே செய்ய விரும்புகிறோம். ஒன்று தன்னை பிரியப்படுத்துகிறோம், தன்னுடைய சுய சித்தத்தை, சுற்றி இருக்கிறவருடைய சித்தத்தை. இதே தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்குது. நம்ம போடுற வஸ்திரத்திலிருந்து நாம் தலை சீவிர வகுடு எடுக்கிறதுலேருந்து நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் தான் நம்மை தீர்மானிக்கிறாங்க. இதை நம்மை விட்டு என்ன செய்யணும் பாருங்கள், மாறணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை உண்டாக்கினவரும் நம்மை சிருஷ்டித்தவருமாகிய கர்த்தருடைய சித்தம் என்னவென்று நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய சித்தம் செய்யணும், ஆண்டவரே அதுக்கு நான் என்ன செய்யணும் ஐயான்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பொதுவாகவே இன்றைக்கி கிறிஸ்துவை அறிந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் சில காரியத்தை அவர் திருஷ்டாந்தமாக எழுதியிருக்கிறார். முதலாவது இந்த சித்தத்தை நீங்கள் என்னவென்று என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். வாசிங்க, முதலாவதாக வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினதான நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க, கர்த்தருக்கு மகிமை. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள்.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தையை பாருங்கள், 15வது வசனத்தை பாருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய. எப்பொழுதும், அப்போ எப்போதுமே நீங்கள் செய்ய வேண்டியது, அது விசுவாசியாக இருந்தாலும் ஊழியக்காரனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, முதலாவது தேவ சித்தத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யவே கூடாது. ரெண்டாவது பாருங்கள், எப்பொழுதும் எப்படி இருங்க? சந்தோஷமாக இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அநேக இடத்துலேருந்து நிறைய எதிர்பார்க்குறோம். அவங்க பொருள் தருவாங்க, அவங்க நமக்கு உதவி செய்வாங்க, அவங்க நமக்கு பணிவிடை செய்வாங்க, அவங்க நமக்கு கடன் தருவாங்க. ஒருத்தர் நான் பைக்கில் போகிற ஒருத்தர் நம்ம ஏற்றிட்டு போவார் அப்படிங்கிறோம். அவரை யாருன்னே தெரியாது. ஆனால் அந்த நபரை கையை காட்டினோடனே லிஃப்ட்டு கேட்குறாங்க, அவர் நிறுத்தலைன்னொன்னே அவர் மேலே நமக்கு என்ன உண்டாயிருது? துக்கம் உண்டாயிருது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எப்போதும் எப்படி இருங்க? சந்தோஷமாக இருங்க. அப்போ நமக்கு அவர் ஒன்று செய்யலை அப்படின்னோடனே நமக்கு துக்கம் உண்டாகுது பாருங்கள். இது ஆண்டவருக்கு என்ன செய்யலை? பிடிக்கலை. ஏன்னா உனக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ முதல்ல நீ அதை அவனுக்கு செய்யணும் அப்படிங்கிறார் ஆண்டவர். நல்ல கவனிங்க. அதனால தான் இயேசு சொன்னார், நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன். அதனால் நீங்களும் எப்படி இருங்க? அப்போ சந்தோஷம் இன்றைக்கி நமக்குள்ளே உருவாகிறதற்கு காரணம் அநேகரிடத்தில், மற்றவரிடத்துலேருந்து அநேக எதிர்பார்ப்பு இருக்குது நமக்கு. அந்த எதிர்பார்ப்புகள் நம்ம விட்டு என்ன செய்யணும் பாருங்கள்? மாறணும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் செய்யுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இடைவிடாமல் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமல்லாம் காலையில் 1 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் ஜெபமே பண்ணிகிட்டு இருந்தால் சாப்பாட்டுக்கு என்னையா செய்கிறதுன்னு கேட்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய ஜெபம் என்ன செய்யக்கூடாது பாருங்கள்? இடைவிட்டுறக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. ஒன்று, சாதாரணமாக நீங்கள் ஜெபம் பண்ணுகிற அந்த நேரத்தில் உங்களுடைய சொந்த அலுவல்களை என்ன செய்யக்கூடாது? அந்த நேரத்தில் செய்யக்கூடாது. சிலர் என்ன செய்கிறது? ஜெபம் பண்ணிக்கிட்டே போய் என்ன செய்யுது பாருங்கள்? அவன் லைட்டை போடுறது, ஜெபம் பண்ணிக்கிட்டே ஃபேன் போடுறது, ஜெபம் பண்ணிக்கிட்டே தூக்குறது, ஜெபம் பண்ணிக்கிட்டே காய்கறி வெட்டுறது, ஜெபம் பண்ணிக்கிட்டே. ஆண்டுடைய சமூகத்தை அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது? அல்லல் தட்டக்கூடாது. வேறும் சொல்லுகிறது, கதவை பூட்டிக்கிடுங்கன்னு பைபிளில் இருக்குது. அந்த ரங்கத்தில் போய் ஜெபம் பண்ணுங்கன்னு இருக்குது. அப்போ தான் கர்த்தர் உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பாருன்னு இருக்குது. சொந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இதுக்கு பேர் ஜெபம்னு எப்படி சொல்ல முடியும்? நல்லா கவனிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் எப்போதும் தினந்தோறும் என்ன நேரத்தில் ஜெபம் பண்ணுறீங்களோ அதை அடுத்த நாளும் அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? கண்டினியூ பண்ணணும். இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்க? அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனம் போல இஷ்டம் போல் ஜெபம் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு வேறு நேரம் ஜெபம் பண்ணலாம். நல்ல கவனிங்க. ஆனால் எப்பொழுதும் நீங்கள் எந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மாற்றிக்கொள்ளக்கூடாது. காலையில் 5 மணிக்கு ஜெபம் பண்ணுவியா? அதை மாற்றாத. ராத்திரி 12 மணிக்கு ஜெபம் பண்ணுறியா? மாற்றாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடையிலே நீ எப்போ வேணாலும் ஜெபம் பண்ணலாம். ஆனால் அந்த ஜெப வேலையை ஒரு நாள் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மாற்றிக்கொள்ள. இடைவிடாமல். நீ ஜெபம் பண்ணாத நாள் இருக்கக்கூடாது, விண்ணப்பம் பண்ணாத நாள் இருக்கக்கூடாது, வேண்டுதல் செய்யாத நாள் இருக்கக்கூடாது. இன்னும் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றிலையும் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா? உங்கள் வாயில் என்ன இருக்குது? அநேகர் வாயில் என்ன இருக்குது பாருங்கள்? எந்த நேரம் கெட்ட வார்த்தை இருக்குது. வாயில் தூசணமான கோபமான வார்த்தைகள் தான் நிறைஞ்சிருக்கு. அடுத்தவங்களை பற்றி குறை பேசுகிறது வாயில் இருக்குது, தூற்றி திரிகிறது வாயில் இருக்குது. ஆனால் என்ன இல்லை? ஸ்தோத்திரம் இல்லை. சங்கீதக்காரனாகி தாவீது சொல்ல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். வாயில் என்ன இருந்துச்சா? பாக்கா இருந்துச்சு, கணேஷ் புயல் இருந்துச்சா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாயில் என்ன இருந்தது பாருங்கள்? ஸ்தோத்திரம் இருந்தது. இன்றைக்கி நிறைய பேர்ட்டு விசுவாசின்னு பார்த்தா பீடி சீரட்டு இருக்குது வாய்க்குள்ளே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரான்பாக்கு இருக்குது வாய்க்குள்ளே, சாராயம். இதெல்லாம் நம்மளை விட்டு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் இருக்கணும் ஐயா. வாயில் தூசணம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எழுதப்பட்டிருக்கிற, ஏனென்றால் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை என்ன செய்யும்? பெருகும். கிருபையினாலே சத்துருக்களை முறியடித்தார்கள், கிருபையினாலே நோய்கள் குணமாயிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். எல்லா நோயும் குணமாகணும்னு நினைக்கிறீங்களா? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுகிற பிள்ளைகள். துதியினால் எரிகோ கோட்டை என்ன செய்தது? இடிந்து விழுந்தது. இன்றைக்கி உங்களுக்கு என்ன தடை இருக்கிறது? உங்களுடைய மேன்மைக்கு, உயர்வுக்கு, சந்தோஷத்துக்கு, சமாதானத்துக்கு சாத்தான் என்ன கோட்டையை தடையாக கொண்டு வந்திருக்கிறான்? ஸ்தோத்திரம் போடு. எல்லா தடையும் கர்த்தர் சின்ன உண்ணமாக நொறுக்கி போடுவார்.
அதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி செய்வதே இயேசுக்கு, அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த சித்தமே இன்றைக்கி நிறைய பேருக்குள்ளே இல்லை. எல்லா விசுவாசிக்கும், எல்லா ஊழியக்காரங்களுக்கும் பொதுவான சித்தம் இது. இந்த சித்தமே நிறைய இடத்துல என்ன செய்யலை, இல்லை. தீமை செய்கிறவங்களாக இருக்கிறாங்க, நன்மை செய்கிறது இல்லை, சந்தோஷம் இல்லை, எந்த நேரம் எப்படி தான் இருக்கிறாங்க, துக்கமாக இருக்கிறாங்க. அருமையான நகோமியை பார்த்து நகோமி நகோமின்னு கூப்பிட்டாங்களாம். நகோமி அப்படின்னா என்ன அர்த்தமா தெரியுமா? இன்பமானவள் என்று அர்த்தமா. அவங்க அப்பா பேர் விட்டுருக்காரு. ஆனால் அவள் என்ன சொன்னா தெரியுமா? இனிமேல் அப்படி கூப்பிடாதீங்க, மாறாள்னு கூப்பிடுங்க, கசப்புன்னு கூப்பிடுங்க அப்படிங்கிறா. நல்ல கவனிங்க, ஆண்டவரா இவளுக்கு கசப்பு கொடுத்தாரு. நல்ல கவனிங்க, பெத்லகேமை விட்டு போனது இவா, அப்பத்தின் வீடை விட்டு போனது இவனும் இவருடைய புருஷனும் இவருடைய பிள்ளைகளும். ஆண்டவரை விட்டுட்டு, சபையை விட்டுட்டு, ஊழியத்தை விட்டுட்டு போனது இவா. ஆனால் அங்கே போய் எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறம் சொல்கிறான், இனி இன்பமானவள்னு சொல்லாதீங்க, எனக்கு துக்கம்தான், எனக்கு கசப்பு தான் இருக்குது அப்படிங்கிறா. ஆனால் ஆண்டவரை சொன்னார், எப்பொழுதும் எப்படி இருங்க, சந்தோஷமாக இருங்கள். கர்த்தருக்கு மகிமை. எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் செய்யுங்க. எல்லாவற்றிலும் யோபுவை பாருங்கள், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு என்னது, இருக்கும்போதும் ஸ்தோத்திரம் பண்ணுறான், இல்லாமல் இருக்கும்போதும் என்ன பண்ணுறான், ஸ்தோத்திரம் பண்ணுறான். நல்ல கவனிங்க, நாம் இருக்கும்போதும் பலன், இருக்கும்போதும் பலன் இல்லாமல் இருக்கும்போதும், பணம் இருக்கும்போதும் பணம் இல்லாமல் இருக்கும்போதும், சொந்த பந்தம் இருக்கும்போதும் சொந்த பந்தம் இல்லாமல் இருக்கும்போதும், எல்லா வேலையிலையும் நீங்கள் கர்த்தரை என்ன செய்யுங்க, மகிமைப்படுத்துங்க ஐயா. இந்த பிள்ளைகளை குறித்து தான் வேதம் சொல்கிறது, இவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்கிறார்கள். இந்த சித்தம் உங்களிடத்தில் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து அப்படி தான் இருந்தார், சந்தோஷமாக இருந்தார், எல்லாருக்கும் நன்மை செய்தார். வேதம் சொல்கிறது, நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். குருடரின் கண்களை திறந்தார், சிவருடைய செவிகளை கேட்க செய்தார், ஊமையை பேச செய்தார், முடகளை நடக்க செய்தார், குஷ்டரோகியை கூசாமல் தொட்டு என்ன செய்தார், எல்லாருக்கும் நன்மை செய்தார். தன்னை அவன் தான் காட்டி கொடுக்க போகிறான், சிலுவையில் அறையதுக்கு அவருக்கு தெரியும். ஆனாலும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் கால்களை கழுவினார், தன் சீலையினால் துடைத்தார், அவனை முத்தமிட்டார் என்று எழுதப்படும். யோசித்து பாருங்கள், சிலுவையில் அறையிறதுக்கு காசுக்காக காட்டி கொடுக்க போகிறான் ஒருத்தன், அவன் காலை கழுவி முத்தமிட்டிருக்கிறார் ஐயா. ஏன் தெரியுமா? நன்மை செய்யத்தான் அவருக்கு தெரியும், அவருக்கு தீமை செய்யவே தெரியாது. இந்த சித்தம் உங்களுக்குள்ளே இருக்குதா? அவர் ஸ்தோத்திரம் பண்ணுறாரு, எப்போது என்ன செய்கிறாரு, ஸ்தோத்திரம் பண்ண ஜெபம் பண்ணுகிறார். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணுகிறார், மலையில் போய் ஜெபம் பண்ணுகிறார், வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணுகிறார். இன்றைக்கி விசுவாசிகள்கிட்ட ஜெபமே இல்லை. கவனிங்களா? ஜெபம் பண்ணுற பிள்ளைகள் ஒரு நாளும் தோக்க மாட்டாங்க. ஜெபம் பண்ணுற பிள்ளைகள் வெட்கப்படுற நாளே வராது. ஜெபம் பண்ணுற பிள்ளைகளுக்கு முன்னால் சிங்கம் வாய் கெட்டி உட்கார வச்சுருக்குமா, பைபிளில் போட்டிருக்கு. சிங்கத்தின் வாய் கர்த்தர் தேவ தூதனை கொண்டு கட்டினார் தானியேலுக்கு முன்பதாக. ஏனென்றால் அவன் ஜெபம் பண்ணுகிறவன். இன்னைக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்ணிப்பார். இன்றைக்கி சிங்கத்துக்கு ஒப்பாக எப்பொழுது உங்களை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிற எல்லா சாத்தானுடைய கிரியைகளையும் கையை கட்டி வாயை மூடி, ஆமாம், வாழை சுருட்டிடுவோம், முன்னால் கர்த்தர் உட்கார வைப்பார். இதற்கு காரணம் ஜெபம். இந்த ஜெப ஆவியை நீங்கள் நான் உடையவளாக இருந்த தேவ சித்தத்தை செய்வோம். நிச்சயமாய் கர்த்தர், அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஏன் பிறந்தார் என்று நாம் எதிர்பார்க்கிறோமே, வருகிற நாளில் அந்த கிறிஸ்மஸை கொண்டாட போகிறோமே, அவருடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். இயேசு தேவ சித்தம் செய்கிறதற்காகவே பிறந்தார். நீங்களும் நானும் அந்த தேவ சித்தத்தை செய்வலாக இருப்போமானால் நாமும் மரணத்தை ஜெயிப்போம், பாதாளத்தை ஜெயிப்போம், தேவனுடைய பிள்ளையாய் நாமும் இருப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் தியானித்த உம்முடைய வசனத்தின்படியாக தேவகுமாரன் இந்த பூமியில் ஏன் பிறந்தார், பிதாவின் சித்தம் செய்ய நாங்களும் தேவனுடைய சித்தம் செய்வர்களாக எங்களை மாற்றுங்க. எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். அப்பா, இந்த சித்தம் எங்களுக்குள்ளே நிறைவேறட்டும். மகிமை காணம் துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.